அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி நாங்கள் எப்படி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ஈக்கிற பொருளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது ரம்பை இலை, சின்ன சின்னதாக மெல்லியதாக வெட்டப்பட்ட வெங்காயம். இது மாதிரி நல்ல மெல்லிசா வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. வெங்காயம் நல்ல மெல்லிசாக வெட்டியிருந்தால் தான் உங்களுக்கு வதங்குற நேரம் அது டக்குன்னு வதங்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சிக்கனும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால ஒரு 2 துண்டு சிக்கனை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திக்கிறேன். இப்போ நீங்கள் சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்த இந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பெரட்டிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு பேனில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நான் ஒரு ஆழமான கடாய், அதாவது ஆழமான ஒரு தாச்சு எடுத்து சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் நீங்கள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருந்த சிக்கனை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக சிக்கனை வெட்டி போட்டிக்கிறதுனால சிக்கன் பொரிப்படுறதுக்கு மிச்ச நேரம் எடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள மாதிரி உங்களோட சிக்கன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் இந்த சிக்கன் துண்டுகளுக்கு எந்த ஒரு மசாலாவுமே கொச்சிக்காத்தூளோ இல்லைன்னா மஞ்சத்தூளோ எதுவுமே போட்டு பெரட்ட தேவையில்லை. வெறும் நீங்கள் வெட்டி வச்ச சின்ன சின்ன துண்டுகளாக கழுவி வெட்டி வச்ச சிக்கனுக்கு உப்பு மட்டுமே போட்டு பெரட்டி நீங்கள் பொரிச்சு கொண்டாலே போதும். இப்போ கொஞ்சம் நேரம் போகிற நேரம் பாருங்கள், இந்த சிக்கன் துண்டுகள் நல்ல கோல்டன் கலருக்கு நல்லா பொரிப்பட்டு இருக்குது. நான் 2 துண்டு சிக்கனை தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு சிக்கன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை பொரித்த அதே எண்ணெயில், அதே கடாயில் நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருந்த கிழங்கு துண்டுகளையும் போட்டு சிக்கனை மாதிரியே பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கிழங்கு துண்டுகளுக்கும் எந்த ஒரு மசாலாவுமே சேர்த்து பெரட்டி கொள்ள தேவையில்லை. சும்மா வெட்டி வச்ச கிழங்கு துண்டுகளை அப்படியே போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் பொரித்த இதே கடாயில் இதே எண்ணெயிலே நீங்கள் கிழங்கையும் பொரிக்கிறதுனால ஏற்கனவே அதில் உப்பு தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் எவ்வளோ நல்லா பொரிப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்பியாக. நீங்கள் சிக்கனையும் கிழங்கையும் பொரித்த அதே கடாயில் அதே எண்ணெய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். நெய் உருகினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு வர நேரம் நீங்கள் நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஒரு வெங்காயத்தை தான் மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பொதுவாக எவ்வளோ நீங்கள் வழக்கமாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் அதிகமாக வெங்காயம் போடுறதை விரும்ப மாட்டாங்க. சில பேருக்கு நல்லாவே அதிகமாக வெங்காயம் வேணும். அதனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் நீங்கள் நல்ல மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர நேரம் நீங்கள் கிரேட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே வெங்காயத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும் வரங்காட்டிலும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரங்காட்டிலும் அதோட பச்சை வாசனை போய்த்து நல்லாவே வதங்கி வரங்காட்டிலும் இப்படி பெரட்டிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரம்பை இலை சேர்த்துக்கோங்க. ரம்பை இலை, கருவேப்பிலை இது சேர்த்துக்கோங்க. ரம்பை இலையாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் அது. இப்போ இதை நீங்கள் ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் காட்டிலும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரங்காட்டிலும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மாதிரி ஆகும். இதோட பச்சை வாசனை சரியாக போகலை, இஞ்சியோட பச்சை வாசனை சரியாக போகலை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகும் வரங்காட்டிலுமே
நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ நான் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர நேரத்தில் ஒரு எக் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்னா இந்த எக்குக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து இந்த எக்கை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். எக் நல்லா நீங்கள் கிளறி விட்டு கொண்டால் தான் எக் சின்ன சின்ன துண்டுகளாகி அந்த வெங்காயத்தோடு அந்த வதக்கின வெங்காயத்தோடு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸுக்கு நான் சிக்கன் எக் ரெண்டுமே சேர்த்திக்கிறேன். 2 சரி 1 கூட உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளும். அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் எக் இல்லைன்னா சிக்கன் 2 சரி 1 உங்களுக்கு சேர்த்துக்கொள்ள இயலும். அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் லீக்ஸ் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கடைசியாக நீங்கள் பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் துண்டுகளையும் கிழங்கு துண்டுகளையும் இந்த வதக்கலோடே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பெரட்டிக்கோங்க. அப்போ உங்களோட அந்த ரைஸ் ஒரு நல்ல லைட் எல்லோ கலரில் மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் கடைசியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கடைகள்லையுமே ஒரு 500 ரூபா கிட்ட வரும். அதை விட உங்களுக்கு வீட்டிலேயே எக் இல்லைன்னா சிக்கன் 2 சரி 1 மட்டுமே பாவிச்சு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொள்ள இயலும். இப்போ கடைசியாக இந்த சோறு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சோறு நீங்கள் கட்டியாக இல்லாமல் உதிரியாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக சோறு சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிற நேரம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி வதக்கி கொள்ளவும் மேலும் பொரிக்கிறதா இருக்கட்டும் வதக்கிறதா இருக்கட்டும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தவும் மேலும். ஆனால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படின்ற நேரம் முடிஞ்ச அளவுக்கு நெய் பாவிங்க. நெய் உடம்புக்கும் நல்லது. அதே நேரம் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய சுலபமாக செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video.